எந்த ஒரு புயல் வந்தாலோ, எந்த ஒரு காற்று வந்தாலோ, இல்ல எந்த ஒரு புயலோ காற்றோ மழையோ சேர்ந்து வந்தாலோ, எந்த ஒரு குட்டி ஸ்டோரி வந்தாலோ இந்த சமூக நீதி நெருப்பை அழிக்க முடியாது. 2026 எந்த சாயம் போட்டாலும், எந்த தோல் போட்டாலும் அது தமிழகத்தில் செயல்படாது. ஹெலிகாப்டர் மூலியமா எவ்வளோ பேர் யாரெல்லாம் ஹெலிகாப்டர் மூலியமா நம்ம தமிழகத்தை ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க அப்படின்றது நம்ம அனைவருமே அறிந்த ஒரு விஷயம். ஆனால் மழை காலங்களிலும் வெயில் காலங்களிலும் நேரடியாக களத்திற்கு பொதுமக்களிடம் கலந்துரையாடி தன்னுடைய கோரிக்கைகள் என்ன என்று பொதுமக்களிடம் கேட்டறிந்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடியவர் தான் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். உயிரிடும் மேலான உடன்பிறப்பே என்ற குரலுக்கு பின் எதிரில் இருக்கக்கூடியவர், எதிரிகள் பயப்படக்கூடிய ஒரே குரல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். இன்றைக்கு சென்னை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பணிகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பணி துவக்கமாக இருந்தாலும் சரி, அது குத்தகை விடுவாங்க, டெண்டர் விடுவாங்க. 6 மாத காலகட்டத்திற்கு, 1 மாத காலகட்டத்திற்கு, இல்லை 1 வருட காலகட்டத்துக்கு அப்படின்ட்டு குத்தகை விடுவார்கள். அதுபோல் தான் இன்றைக்கு யார் கால் கிடைக்குமோ அப்படின்ட்டு அம்மா கால் விழுந்தாங்க, அதுக்கப்புறமா சின்னம்மா காலில் விழுந்தாங்க, நேற்று யார் காலில் விழுந்தாங்க அப்படின்றது நம் அனைவருமே அறிந்த ஒரு விஷயம். இன்றைக்கு பதவிக்காக யார் காலில் விழக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய தலைவர்கள், ஆனால் பதவியில் இருந்தாலும் அது பதவி அல்ல, என்னுடைய பொறுப்பு என்று மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக அயராது உழைக்கக்கூடியவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். அதனால்தான் நம்முடைய கழக தலைவரை பண்பாளர்கள் என்று நம் அனைவருமே அழைக்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ தலைவர்கள் நம் தமிழகம் சந்தித்திருக்கலாம், ஆனால் நம்முடைய கழக தலைவர் இன்றைக்கு ஒவ்வொரு மக்களையும் நேரடியாக சந்தித்து அவருடைய கோரிக்கைகளை கேட்டறிந்து ஒரு ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது கூட அந்த ஆய்வின் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுடைய குறைபாடுகள் என்ன, தேவைகள் என்ன என்று கண்டறிந்து அந்த தேவைகளை உடனே பூர்த்தி செய்யும் வகையில் தன்னுடைய திட்டங்களாகவோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளாகவோ அல்லது மக்கள் பிரதிநிதிகளும் தெரிவித்து அதை உடனே தீர்வு காணக்கூடியவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கு ஹெலிகாப்டர் மூலியமா எவ்வளோ பேர் யாரெல்லாம் ஹெலிகாப்டர் மூலியமா நம்ம தமிழகத்தை ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க அப்படின்றது நம்ம அனைவருமே அறிந்த ஒரு விஷயம். ஆனால் மழை காலங்களிலும் வெயில் காலங்களிலும் நேரடியாக களத்திற்கு பொதுமக்களிடம் கலந்துரையாடி தன்னுடைய கோரிக்கைகள் என்ன என்று பொதுமக்களிடம் கேட்டறிந்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடியவர் தான் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். தூய்மை பணியாளர்கள் என்றாலே தூய்மை பணியாளர்கள் தான் அப்படின்னு ஒதுக்கி வைத்த காலகட்டம் போய் இன்றைக்கு மழை காலங்களில் தூய்மை பணியாளர்களோட பணிகள் எவ்வாறு இருக்கிறது என்று கடந்த மழையில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது அந்த தூய்மை பணியாளர்களை அழைத்து தன்னுடைய சக மாதிரி உட்கார வைத்து அவர்களுக்கு டீ வாங்கி கொடுத்து, பிஸ்கெட் வாங்கி கொடுத்து அவர்களுடன் உட்கார்ந்து அவரும் அந்த டீ பிஸ்கெட்டை சாப்பிட்டு சென்றவர் தான் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். இன்றைக்கு எத்தனையோ திட்டங்களை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். அதில் முத்தாய்ப்பான திட்டம் கட்டணமில்லா பேருந்து திட்டம். தந்தை பெரியார் அவர்கள் நமக்கு புத்தகம் வழங்கி புத்தகம் படிக்குமாறு தெரிவித்திருந்தார். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வழங்கி பெண்களுக்கும் சம உரிமை இருக்க வேண்டும் என்று நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தெரிவித்தார். அதில் ஒரு படி மேலாக சென்று பெண்கள் சுயமரியாதையோடு வாழ வேண்டும், வீட்டிலிருந்து வெளியில உங்கள் பணிகளை நீங்கள் செய்யலாம் என்று கட்டணமில்லா பேருந்தை கொடுத்தவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். ஒரு சில பெண்கள் பணிக்கு செல்ல முடியல, குடும்ப சூழல், மாமியாரை பார்த்துக்கணும், மாமனார் பார்த்துக்கணும், அம்மாவை பார்த்துக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும் அப்படின்னு சில குடும்ப சூழல்னால வேலைக்கு போக ஆசை இருந்தோ வேலைக்கு போக முடியாத சூழல்ல நிறைய பெண்கள் நம்முடைய தமிழகத்துல வெளி மாநிலங்கள்ல இருக்கிறாங்க. ஆனா நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதில் ஒரு திட்டமாக மகளிர் உரிமை தொகை என்ற திட்டத்தை கொண்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோ உங்க பர்ஸ்ல இருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து உங்க குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க, உங்க பர்ஸ்ல இருந்து 500 ரூபாய் எடுத்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கோ முதியோர்களுக்கோ மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு
வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட அங்கீகாரத்தையும் சுயமரியாதையும் கொடுத்தவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். இன்றைக்கு கல்வி என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்குது. தன்னுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்ற பொழுது கல்வியும் மருத்துவமும் தன்னுடைய இரு கண்கள் என்று தெரிவித்தார்கள். இன்றைக்கு தமிழகத்தில்தான் தமிழ் புதல்வன் என்ற திட்டமும் புதுமை பெண் என்ற திட்டமும் செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன 1000 ரூபாய் தானே தராங்க, 1000 ரூபாயில என்ன வந்துட போகுது அப்படின்னு. அந்த 1000 ரூபாவோட மதிப்பீடு தெரிஞ்ச ஒரு குழந்தைகிட்ட போய் கேட்கும் போது தெரியும், அந்த பள்ளி பருவத்தை முடித்து கல்லூரி படிக்கக்கூடிய மாணவிக்கு அந்த 1000 ரூபாய் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது என்று. இன்றைக்கு எத்தனையோ காலகட்டங்கள்ல கல்வி பெண்கள் படிக்கக்கூடாது அப்படின்ற சூழல் இருந்தது. பெண்கள் 5வது படிச்சா போதும், என்னப்பா பொண்ணு எதுக்கு படிக்க வைக்கிறீங்க, 5வது படிச்சா போதும், எதுக்கு அதுக்கு மேல படிக்க வைக்கணும்வாங்க. 8வது படிச்சா போதும், எதுக்கு இதுக்கு மேல பார்த்தா மாப்பிள்ளை தேடுறது கஷ்டமா இருக்கும், பொண்ணு கட்டி கொடுக்கறது கஷ்டமா இருக்கும். சரி, காலேஜ் படிக்கிறதுக்கெல்லாம் அனுப்பவே மாட்டாங்க ஒரு சில காலகட்டத்துல. ஆனால் இன்றைக்கு அந்த காலகட்டம்லாம் மாறி பெண்கள் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்ற திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த திட்டத்தின் மூலியமாக எத்தனையோ பெண்கள் 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு 1 வருஷம் 2 வருஷம் தன்னுடைய கல்லூரி குடும்ப சூழல்னால கல்லூரி படிக்க முடியாத நிலை இருந்து இன்றைக்கு இந்த திட்டத்தின் மூலியமாக உயர்கல்வி படிக்கிறார்கள். இதனால் அந்த பெண்ணுடைய குடும்ப சூழ்நிலையே மாறுகிறது, பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகிறது. இப்படி ஒரு திட்டத்தினால் ஒரு குடும்பத்தையே வளர்க்கக்கூடிய திட்டங்களாக தான் ஒவ்வொரு திட்டமும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நம்ம தமிழகத்துல கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதே போல் இன்றைக்கு சமூக நீதி என்ற ஒரு நெருப்பை நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் ஏற்றினார். அதை தொடர்ந்து நம்முடைய அண்ணா அவர்கள் காப்பாற்றி வந்தார்கள். அதை தொடர்ந்து நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் காப்பாற்றி வந்தார்கள். அதை தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த சமூக நீதி நெருப்பை காப்பாற்றுகிறார்கள். அடுத்த தலைமுறையினருக்கும் நம்முடைய மாண்புமிகு இளைஞர் அணி செயலாளர் அண்ணன் இளம் தலைவர் அண்ணன் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டு, எந்த ஒரு புயல் வந்தாலோ, எந்த ஒரு காற்று வந்தாலோ, இல்லை எந்த ஒரு புயலோ காற்றோ மழையோ சேர்ந்து வந்தாலோ, எந்த ஒரு குட்டி ஸ்டோரி வந்தாலோ இந்த சமூக நீதி நெருப்பை அழிக்க முடியாது என்று தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்திற்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியவர்கள். இன்றைக்கு எத்தனையோ தலைவர்கள் தலைவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க காலையில் அரெஸ்ட் ஆனா மாலைக்குள்ள ஃப்ளைட் போயிடுச்சு அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் தன்னுடைய இளம் காலத்திலேயே மிஸ்ஸாவினால் சிறைசாலைக்கு சென்று அந்த அடிகளை தாங்கி இன்றைக்கும் நம்முடைய தமிழகத்திற்காக இந்தி எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவர் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள். இன்றைக்கும் நம்முடைய தமிழகத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தமிழ் மகன் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்றும் இன்றும் என்றும் சரி தமிழுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்பதனை தெரிவித்துக் கொண்டு, இப்பேற்பட்ட சிறப்பு மேடையில் எனக்கு வாய்ப்பினை அழைத்தமைக்காக மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு குட்டி கதையை தெரிவித்து நான் என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். ஒரு சலவை தொழிலாளர் இருந்தார். அந்த சலவை தொழிலாளர் ஒரு கழுதை வச்சு டெய்லி அவரோட சலவை தொழிலை செஞ்சுட்டு வந்தார். இந்த கழுதையும் டெய்லி போகும், மூட்டை மூட்டையாக சலவை தூக்கிட்டு வரும், திருப்பி எடுத்துகிட்டு போய் முதலாளி கிட்ட கொடுக்கும். இந்த மாதிரி டெய்லி காலகட்டத்தில் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு நாள் இந்த கழுதைக்கு முதலாளி கிட்ட போய் கேட்குது, முதலாளி இந்த மாதிரி எனக்கு டெய்லி சிரமப்பட்டு நான் நிறைய பணிகள் செய்கிறேன், நிறைய வேலை செய்கிறேன், நீங்கள் மூட்டை மூட்டையாக என் மேலே போடுறீங்க, இந்த மூட்டைகள்லாம் தூக்குற அளவுக்கு எனக்கு நீங்கள் சாப்பாடு போட மாட்டீங்க, மூட்டையை மட்டுமே போட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு இந்த கழுதை போயிட்டு முதலாளியிடம் கேட்குது. முதலாளி சொல்கிறாரு, நீ கழுதை, நீ அடிமை, நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே இந்த கழுதையும் அமைதியாக போயிடுது. முதலாளி என்ன பண்ணுறாரு, அப்படியே டெய்லி இதே ரொட்டீனாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இந்த முதலாளி காட்டு பக்கமாக போகும்பொழுது அந்த கழுதை மேலே ஒரு சிங்கத்தோட தோல் எடுத்து போட்டுடுறாரு. போட்டு, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி போய் சாப்பிட்டுட்டு இருந்துக்கோ, நான் இதுக்கப்புறம் உன்னை தடை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த கழுதையும் என்ன பண்ணுது, புலித்தோலை போட்டுட்டு கிராமத்தில் போய் ஊரில் போயிட்டு இருக்கிறது கிடக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டு சுற்றிட்டு வருது. இப்படி சுற்றிட்டு வரும்பொழுது ஒரு நாள் என்ன பண்ணுது, என்னதான் இருந்தாலும் அது கழுதை தானே, ஒரு நாள் என்ன பண்ணுது, தன்னுடைய
குரலை வந்து வெளியில காமிச்சிருது. ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியுது இது புலி இல்ல, புலித்தோல் போட்டிருக்க கழுதை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஊர் மக்கள் எல்லாருமே இத்தனை நாள் அது கொடுத்த துன்பத்துல வந்து அதை திருப்பி அடிச்சு அதை அந்த இடத்த விட்டு வெளியில அனுப்பிடுறாங்க. இது போலதான் நிறைய பேர் வந்து தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்கறாங்க. ஆனா உண்மையிலேயே குரல் கொடுக்கக்கூடியவர் யார் என்று பகுத்தறிவு கொண்ட தமிழ் மக்கள் அனைவருமே அறிந்திருக்கிறார்கள். 2026 எந்த சாயம் போட்டாலும் எந்த தோல் போட்டாலும் அது தமிழகத்தில் செயல்படாது என்று தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.